வாழ்வதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த உலகத்திலே அக்கா தங்கை என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் இருவரும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். ஆகையால் தான் இந்த கங்கை நான் கீழே இருக்கிறேன். நீங்கள் சொல்லியா நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க போகிறோம். இத பாருங்க, எந்த ஒரு பெண்ணுமே கணவனுக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உண்மை. உங்களுக்காக நான் கணவனையே விட்டு கொடுத்து விட்டேன். அவனுக்கு நாள் வரை எங்களுக்குள் சண்டை சச்சரவு என்பது வந்ததே கிடையாது. ஏன் சண்டை வரப்போது? சண்டை வரப்போது பெரியவன் நானு தங்கத்துக்கு விட்டு கொடுத்து அப்படி இருக்கிறபடி எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே வராதுங்க. தவறு செய்தாலும் அது பெருமனிதோடு மன்னிக்கிறாய் அல்லவா? இருவரும் இப்படியே இருந்து விட்டால் நமக்கு நல்லது. காலம் முழுவதும் இருவரும் இப்படியே இருக்க வேண்டாம். இந்த கிராம மக்கள் நாட்டு மக்களும் அனைவருமே உங்களை பார்த்து அக்கா தங்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நல்லறிவு பெற வேண்டும். பார்க்கிறேன். பாமர மக்களுக்கு படியளிக்க வேண்டும் அல்லவா? என் கடவுளுக்கு நான் தவற முடியுமா? நான் சென்று படியளிக்க விட்டு வருவரையிலே இருவரும் ஒற்றுமையாக இருங்க. வருகிறேன். இன்று சடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கையை உனதெடுத்து ஒப்படைக்கிறேன். நீங்கள் இருவரும் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு சண்டை சத்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கோம். எப்படி எப்படி அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தன் மறுரூபமாக வேண்டும். அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும்.